சீனாவின் வெற்றி திருநாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பொருட்டு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பெய்ஜிங் சென்றடைந்தார். அவருடன் அவரது மகள் கிம் ஜூ ஏ சென்றுள்ளதும் கவனம் பெற்றுள்ளது. சிறப்பான பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட ரயிலில் வந்த வடகொரிய அதிபரை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி உள்ளிட்ட நாட்டின் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். வடகொரிய அதிபர் ஒருவர் ராணுவ அணிவகுப்புடன் கூடிய சீனாவின் வெற்றி திருநாள் கொண்டாட்டத்தில் 1959 ஆண்டிற்கு பிறகு பங்கேற்பது இதுவே முதல் முறை. சீனாவிற்கு உலக தலைவர்கள் பலரும் விமானத்தில் பறந்து செல்ல வடகொரிய அதிபர் மட்டும் ரயிலில் சென்றது சர்வதேச அளவில் மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. கிம் ஜாங் உன் வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் இந்த பச்சை வண்ண ரயிலில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களோடு படுக்கையறை, கூட்டரங்கு, செயற்கைக்கோள் தொலைபேசி வசதி உள்ளிட்டவற்றோடு அதிபர் கேட்கும் அத்தனை உணவுகளையும் தயார் செய்து தரும் உணவகமும் உண்டு. அதிநவீன ஆயுதங்களை கொண்டுள்ளதால் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணிக்கும் ரயில் இது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் தலைநகர் பொகோட்டாவில் நகரின் முதல் மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான மெட்ரோ ரயில் என்ஜின் தற்போது தலைநகருக்கு வந்தடைந்துள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் பெட்டிகள் சரக்கு கப்பல் மூலம் எடுத்து வரப்பட்ட நிலையில் துறைமுகத்தில் கிரேன் உதவியுடன் தரையிறக்கப்பட்டு பத்திரமாக எடுத்துச் செல்லப்பட்டன. 83 ஆண்டுகள் காத்திருப்பிற்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிலுவா என்ற எரிமலை மீண்டும் சீரத் தொடங்கியுள்ளது. சுமார் 100 மீட்டர் உயரத்திற்கு தீக்குழம்புகள் பீரிட்டு வெளியேறி வழிந்தோடிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. செந்நிற தீக்குழம்புடன் வெளியேறிய கரும்புகையால் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் முதல் கிலுவா எரிமலையில் வெடிப்பு ஏற்படுவது இது 32வது முறையாகும். இமாச்சல பிரதேசத்தின் ஓல்டு மணாலியில் உடைந்த பாலத்தின் அருகே வெள்ளத்தில் சிக்கிய சுற்றுலா வாகனம் மீட்கப்பட்டது. ஓல்டு மணாலாசு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மணாலிக்கும் ஓல்டு மணாலிக்கும் இடையிலான பாலம் உடைந்தது. இருப்பினும் ஆபத்தை உணராமல் சரிந்த பாலத்தின் வழியே சுற்றுலா வாகனம் செல்ல முயன்றபோது சிக்கி கவிழ்ந்தது. நிகழ்விடத்திற்கு விரைந்த மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் வாகனத்தில் சிக்கிய பயணிகளை பத்திரமாக மீட்டனர். தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் கிராமப்புற மக்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்களின் வளர்ச்சிக்கு வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். தொழில்களுக்கு கடன் வழங்குவதன் மூலம் வங்கிகள் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றன என்றும் அவர் கூறினார். பின்தங்கிய மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு வங்கி சேவைகள் சென்றடைய வங்கிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ஆளுநர் RN ரவி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வரவேற்றனர். இந்த விழாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். உலக பொருளாதார சூழல் மோசமாக இருந்த போதும் அவற்றையும் மீறி இந்திய பொருளாதாரம் 7.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செமிகண்டக்டர் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய பிரதமர், இந்தியாவில் உருவாக்கப்பட உள்ள சின்னஞ்சிறு செமிகண்டக்டர் சிப்கள் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். கச்சா எண்ணெய் கருப்பு தங்கம் போல் கருதப்படுவதாகவும், ஆனால் செமிகண்டக்டர் சிப்கள் வைரம் போன்று மதிப்புள்ளதாக திகழ்வதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். குஜராத் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் ரஷ்யா கச்சா எண்ணெய் கிடைப்பதற்காக தமிழக ஏற்றுமதியாளர்களை பரிதவிக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம் என முதலமைச்சர் ஸ்டாலின் வினவியுள்ளார். தனது எக்ஸ் தள பதிவில் அமெரிக்க வரி விதிப்பிற்கு எதிராக திருப்பூரில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் வெற்றியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டு விஸ்வகுரு எனும் தங்கள் பட்டப்பெயருக்கு நியாயம் செய்யுங்கள் எனவும் பிரதமர் மோடியை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணியுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 வாரங்களாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகமாக உள்ளது. காலநிலை மாற்றம், மழை பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. வைரஸ் காய்ச்சலின் தன்மையை கண்டறிய தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சளி, காய்ச்சல், இருமல்,
தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளோடு சிகிச்சை பெற வரும் நோயாளிகளின் மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்ப சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. பெறப்பட்ட மாதிரிகளை பரிசோதித்ததில் புதிய வகை வைரஸ் கண்டறியப்பட்டால் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளது. புதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், திருமணம், பிற நிகழ்ச்சிகள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், காய்ச்சல் அறிகுறி தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனையை நாடவும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் 65 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தி வந்த 3 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சென்னை விமானத்தில் சந்தேகத்திற்கிடமாக வந்த வடமாநில பயணிகள் 3 பேரிடம் சோதனையிட்டபோது போதைப் பொருள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக 3 பேரையும் கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 6.41 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட நைஜீரிய இளைஞர் குறித்தும் விசாரித்து வருகின்றனர். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எனப்படும் ரசாயனம் கலந்த பிள்ளையார் சிலைகளை கடலில் கரைக்க அனுமதித்ததற்காக தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆமைகள் குஞ்சு பொரிக்கும் பகுதியான பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பிள்ளையார் சிலைகளை கரைப்பதற்காக கட்டட கழிவுகள் கொட்டப்பட்டதற்கு எதிரான வழக்கு தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகள், நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டதாக கூறிய தீர்ப்பாயம் மகாராஷ்டிரா மற்றும் புதுச்சேரியில் உள்ள நடைமுறையை தமிழகமும் பின்பற்றலாம் என கூறியது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜாராங்கே தலைமையிலான போராட்டம் வெற்றியை ஈட்டியுள்ளது. கடந்த 5 நாட்களாக மும்பையின் ஆசாத் மைதானத்தில் உண்ணாவிரதம் இருந்த ஜாராங்கே தங்கள் பெரும்பான்மையான கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார். இதனால் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மராத்தா சமூகத்திற்கு இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அரசின் பிரதிநிதியாக போராட்ட களத்துக்கு வந்த அமைச்சர் உதய் சாமந்த் 1 மணி நேரத்தில் இது தொடர்பாக தீர்மானம் வெளியிடப்படும் என உறுதியளித்தார். போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவதற்கும் அரசு உறுதியளித்துள்ளது. மராத்தா சமூகத்தினரை குன்பி என வகைப்படுத்த வேண்டுமென்ற அவர்களின் முக்கிய கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டது. இதன் மூலம் மராத்தாக்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறுவார்கள். அரசின் அறிவிப்பை தொடர்ந்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக ஜாராங்கே அறிவித்தார். மணிப்பூர் மாநிலத்தில் விவிஐபிக்கு வருகைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த மிக முக்கிய நபர் பிரதமர் மோடியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக மணிப்பூரில் இனக்கலவரங்கள் நடந்து வரும் நிலையில் அங்கு பிரதமர் நேரில் செல்லவில்லை என விமர்சனங்கள் இருந்து வந்தன. இந்நிலையில் வரும் 13ஆம் தேதி பிரதமர் மிசோரம் செல்லும் நிலையில் அருகே உள்ள மணிப்பூருக்கும் செல்லக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இது மிக தாமதமான நடவடிக்கை என காங்கிரஸ் கூறியுள்ளது. டெல்லியில் வாக்காளர் பட்டியலில் 2 இடங்களில் பெயரை பதிவு செய்துள்ளதாக கூறி காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெராவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள் பதில் தர பவன் கெராவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒருவரின் பெயர் 1க்கு மேற்பட்ட இடங்களில் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என அந்நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் உதவியுடன் பாஜக வாக்குகளை திருடியதாக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து இந்தூருக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் என்ஜினில் தீ விபத்து எச்சரிக்கை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே என்ஜினில் தீ விபத்து எச்சரிக்கை வந்ததால் விமானிகள் மே டே அவசரகால அறிவிப்பை விடுத்தனர். பின்னர் மீண்டும் டெல்லி விமான நிலையத்திற்கு பத்திரமாக விமானத்தை தரையிறக்கினர். இதனையடுத்து பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஆய்வு செய்து வருகிறது. தங்க கடத்தல் வழக்கில் கைதான கன்னட நடிகை ரன்யா ராவுக்கு 102 கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரு விமான நிலையத்தில் நடிகை ரன்யா ராவ் 14.8 கிலோ தங்கம் கடத்தி வந்ததாக வருவாய் புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தற்போது இந்த வழக்கில் ரன்யா ராவ் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது 102 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இந்த வழக்கில் பல முக்கிய நபர்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெலங்கானா மாநிலத்திற்குள்ளேயே 4 ஆண்டுகள் படித்த உள்ளூர் மாணவர்களுக்கு 85% MBBS இடஒதுக்கீட்டிற்கான விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு MBBS இடங்களில் 15% மாநிலங்கள் விட்டுக் கொடுத்துள்ளதால் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மீதமுள்ள இடங்களை உள்ளூர்வாசிகளுக்கு ஒதுக்க முடியும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உள்ளூர்வாசிகள் மத்திய மாநில பணிகளுக்காக தெலுங்கானாவிற்கு வெளியே பணிபுரிந்தால் குழந்தைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி MLA ஹர்மித் சிங் பதன் மஜ்ரா கைதான நிலையில் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் MLA ஹர்மித் சிங் பதான் மஜ்ராவை பஞ்சாப் போலீசார் ஹரியானாவில் கைது செய்தனர். அவரை உள்ளூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியில் பதன் மஜ்ரா மற்றும் அவரது கூட்டாளிகள் காவல் அதிகாரிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி MLA தனது கூட்டாளிகளுடன் வாகனத்தில் தப்பித்துச் சென்றார். டெல்லி கலவர சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட உமர் காலித், ஷார்ஜில் இமாம் உள்ளிட்ட 9 பேரின் ஜாமீன் மனுக்களை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த கலவர சதி வழக்கில் 9 பேர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் அனைவரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை கூட்டங்களில் YSR காங்கிரஸ் கட்சியின் MLAக்கள் கலந்து கொள்ளாதது குறித்து அக்கட்சி பதிலளித்துள்ளது. அரசுக்கு எதிராக பொய்யான பிரச்சாரங்களை செய்யாமல் சபைக்கு வந்து வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு YSR காங்கிரஸ் கட்சியை கேட்டுக் கொண்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அக்கட்சி, தங்கள் கட்சிக்கு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டால் ஜெகன்மோகன் ரெட்டி உட்பட MLAக்கள் சட்டப்பேரவைக்கு வருவார்கள் என தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் எலி கடித்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் 2 செவிலியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். குழந்தைக்கு எலி கடித்ததால் ஏற்பட்ட காயம் சிறியதுதான் என்றும் செப்சிஸ் நோய் காரணமாகவே குழந்தை இறந்ததாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் எலிகள் தொல்லையை கட்டுப்படுத்த தவறிய தனியார் நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளமே எலிகள் மருத்துவமனைக்குள் வர காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 1400 எட்டியுள்ளது. 2817 பேர் காயமடைந்திருந்த நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை தரப்பட்டு வருகிறது. நுர்கல், சுக்கி, வட்டாபூர் ஆகிய மாநிலங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி கரடுமுரடானதாக இருப்பதால் மீட்பு பணிகளில் சிக்கல் இருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். இடிபாடுகள் முழுமையாக அகற்றப்படும் போதுதான் இறப்பு எண்ணிக்கை முழுமையாக தெரியவரும் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது ட்ரம்ப் நிர்வாகம் தேசிய காவல் படையினரை பயன்படுத்தியது சட்டவிரோதம் என அந்நாட்டின் கூட்டாட்சி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உள்நாட்டு சட்டங்களை அமல்படுத்த இராணுவத்தை பயன்படுத்துவது சட்டத்தை மீறும் செயல் என கலிபோர்னியா மாகாணம் இது தொடர்பான வழக்கை தொடர்ந்திருந்தது. நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் தேசிய காவல் படையினரை குவிப்பது குறித்து ட்ரம்ப் ஆலோசித்து வரும் நிலையில் இந்த தீர்ப்பு அவருக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்தோர் பிரச்சினை குறித்த வாதங்களை தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்தபோது பல உண்மைகள் தெரிய வந்தன. ஆஸ்திரேலியாவில் அண்மையில் நடந்த புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பு பேரணியில் இந்திய புலம்பெயர்ந்தோர்கள் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. 2020 முதல் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்தியர்கள் எண்ணிக்கை கிரேக்கர்கள் மற்றும் இத்தாலியர்களின் மொத்த எண்ணிக்கையை விட அதிகம் என்று கூறப்பட்டது. அரசாங்கத்தின் புள்ளி விவரங்களை ஆய்வு செய்தபோது பொருளாதார நெருக்கடிகளுக்கு புலம்பெயர்ந்தோரை காரணம் காட்டும் அரசியல் சூழலின் வெளிப்பாடே என்பது தெரிய வந்துள்ளது. வீட்டு வாடகை உயர்வு மற்றும் செலவு அதிகரிப்பு போன்ற உள்நாட்டு பிரச்சனைகள்தான் மக்களிடையே இந்த அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. இந்த தரவுகள் வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையான காரணங்களை புரிந்து கொள்ள உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் காசி விஸ்வநாதர் சமேத உலகம்மன் கோயில் ஆவணி மூல தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி சுவாமி அம்பாள் தெப்பத்தில் எழுந்தருளி நீராளி மண்டபத்தை 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.
கன்னியாகுமரி அருகே மகளிர் கலைக்கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் 2வது நாளாக வெகு உற்சாகமாக நடைபெற்றது. தமிழக கேரள எல்லை மாவட்டமான கன்னியாகுமரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சுங்கான்கடை பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் ஐயப்பா மகளிர் கலைக்கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் உற்சாகமாக நடைபெற்றது. கேரள பாரம்பரிய உடையணிந்து வந்த மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டும் ஊஞ்சல் ஆடியும் പാരമ്പര്യ തിരുവാതിര നടനമാടിയും കൊണ്ടാടി മகிழ்ந்தனர். ഇവിടെ കോളേജിലുള്ള ഓണ ആഘോഷം തന്നെ എനിക്ക് നല്ല ഇഷ്ടപ്പെട്ടത്. വീട്ടിൽ ആഘോഷിക്കും. 10 ഓണമുണ്ട്. 10 ദിവസവും 10 പൂക്കളമായിരിക്കും. പിന്നെ ഓരോ പൂക്കളത്തിനും ഓരോ പ്രത്യേകിച്ചുള്ള ഇതുണ്ട്. എല്ലാം നല്ലതായിട്ടിരിക്കും. പിന്നെ ഫ്രണ്ട്സിൻ്റെ കൂടെയൊക്കെ നല്ലോണം എൻജോയ് ചെയ്യാം. எல்லாருக்கும் ஹாப்பி ஆகலாம். ஓணம் பண்டிகை முன்னிட்டு எங்கள் காலேஜ் ரொம்ப குதூகலமாக ரொம்ப உற்சாகமாக பண்டிகைகள்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை முன்னிட்டு எங்கள் காலேஜில் அத்தப்பூ கோலம், மகாபலி, அதுக்கப்புறம் வடை இழுத்தல், உரியடி அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிகள் வச்சு மாணவிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அத்தப்பூ கோலமிடும் பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செண்டு மல்லி கிலோ 150 ரூபாய் வரையிலும், வாடாமல்லி 300 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. மல்லிகை பூ கிலோ 900 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 350 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் சாலையில் நடனமாடியது சமூக தளங்களில் வைரலாகி உள்ளது. ஒரு இளைஞருடன் தேஜஸ்வி நடனமாடும் காட்சிகள் பீகாரில் சமூக தளங்களில் வரவேற்பை பெற்றுள்ளது. எளிமையாக பழகக்கூடிய தலைவர் என பலரும் தேஜஸ்வியை புகழும் நிலையில் சிலர் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளனர். சில மாதங்களில் பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் இது போன்ற பதிவுகள் பரப்புரையாகவும் மாறி வருகின்றன. வாக்காளர் உரிமை யாத்திரையின் போது இருசக்கர வாகனத்தை இழந்ததாக தெரிவித்த நபருக்கு புதிய இருசக்கர வாகனத்தை ராகுல் காந்தி பரிசீலித்துள்ளார். தர்பங்காவைச் சேர்ந்த சுபம் சௌரப் வாக்காளர் உரிமை யாத்திரையின் போது ராகுல் காந்தியின் பாதுகாப்பிற்காக சென்றவர்களுக்கு தன் இருசக்கர வாகனத்தை வழங்கியதாகவும் அது வேறு இடத்தில் விடப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் கண்டறிய முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அவருக்கு ராகுல் காந்தி புதிய இருசக்கர வாகனத்தை வாங்கி தந்துள்ளார். பூடு சிலியின் லாஸ் லோஹாஸ் பிராந்தியத்தில் உள்ள சிலோய் தீவுகளில் காணப்படும் சிறிய வகை மான் இனம். உலகின் மிகச்சிறிய வகை மான் இனமாக அறியப்படும் இவை சுமார் 45 சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே வளரக்கூடியவை. பெரும்பாலும் தென் அமெரிக்க நாடுகளான சிலி மற்றும் அர்ஜென்டினாவின் மழைக்காடுகளில் வசிக்கும் இம்மான்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக வன உயிரி ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சிலியில் மட்டும் சுமார் 10,000 பூடு மான்கள் இறக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக நாய்களால் வேட்டையாடப்படுவதாலும் கார்கள் மோதி காயமடைவதாலும் இவ்வகை மான்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறுகின்றனர் கால்நடை மருத்துவர்கள். இம்மான்கள் வசிக்கும் பகுதியில் நாய்களின் நடமாட்டத்தை கண்காணித்தல், கார்களை குறைந்த வேகத்தில் இயக்கச் செய்தல் மற்றும் வேகத்தடைகளை அமைத்தல் போன்றவற்றின் வாயிலாக இம்மான்களை காக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் வன உயிரி ஆர்வலர்கள். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் இந்தியர்கள் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 46,473 இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இந்தியாவிற்கு அடுத்தபடியாக பிரிட்டன், ஜெர்மனியிலிருந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு அதிக எண்ணிக்கையில் வருகின்றனர். இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் மொத்தம் 15,66,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். உலக அளவில் ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கும் 600 கார்களை விற்கும் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் அறிமுகமானதிலிருந்தே இதுவரை 600 கார்களை மட்டுமே முன்பதிவு செய்துள்ளது. டெஸ்லா கார்களின் விலை 60 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவது இறக்குமதி வரி போன்றவையே முன்பதிவு மந்தமாக இருப்பதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு சீனாவிலிருந்து 350 முதல் 500 கார்களை இந்தியாவுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. முதல் தொகுதி செப்டம்பர் மாதம் இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தலையணை உரையை குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது துவைப்பது அவசியம். இல்லை என்றால் சுவாச பிரச்சனை, சரும பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக
அமெரிக்காவின் நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் எச்சரித்துள்ளது. ஒரு வாரம் துவைக்காத தலையணை உரையானது பாத்ரூம் இருக்கையை விட அசுத்தமானது என்றும் அதில் ஒரு சதுர அங்குலத்தில் 50 லட்சம் பாக்டீரியா தேங்கியிருக்கும் என்றும் அந்த ஆய்வில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டெத்தஸ்கோப் கருவி இப்போது செயற்கை நுண்ணறிவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் உருவாக்கியுள்ள AI ஸ்டெத்தஸ்கோப் வெறும் 15 வினாடிகளில் இதய நோய்களை கண்டறியும் திறன் கொண்டது. மனித காதுகளால் கேட்க முடியாத மிக நுண்ணிய இதய துடிப்பு மற்றும் இரத்த ஓட்ட வேறுபாடுகளை கூட இந்த கருவி பகுப்பாய்வு செய்து அதே நேரத்தில் ECGயையும் எடுக்கிறது. இதய செயலிழப்பு, இதய வாழ்வு நோய் போன்ற நோய்களுக்கு ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளிப்பதற்கு இது ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. எனினும் AI-யால் தவறான தகவல்கள் தரப்படலாம் என்ற அபாயமும் இதில் உள்ளது. ஆகவே இந்த கருவியை இதய நோய் அறிகுறிகள் உள்ள நோயாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பொதுவான மருத்துவ பரிசோதனைகளுக்கு அல்ல என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி ஆற்றையோ ஏரியையோ மக்கள் கடந்து செல்லும் இது அல்ல. இவை எல்லாம் விளைநிலங்கள். தொடர்ந்து பெய்து வரும் அதி கனமழையால் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தான் இந்த நிலை. 8 முதல் 10 அடி உயரத்திற்கு விளைநிலங்களை மூழ்கடித்தபடி வெள்ளம் பாய்ந்து வருகிறது. இதனால் செய்வதறியாது விவசாயிகள் தவிக்கின்றனர். குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ தொடங்கியுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். निचले इलाके में नोएडा के जो भी लोग रहते हैं 800 गायों को. இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆப்பிள்கள் தேக்கமடைந்துள்ளன. கனமழையை தொடர்ந்து பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மண், பாறை குவியல்களால் சாலை இருந்த இடமே தெரியாமல் மறைந்துள்ளது. அவற்றை அப்புறப்படுத்தி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள இன்னும் சில நாட்கள் தேவைப்படும் என கூறப்படுகிறது. இதனால் அறுவடை செய்தும் ஆப்பிள்களை சந்தைக்கு அனுப்ப முடியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று முதல் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் வடமேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வருகிற 8ஆம் தேதி வரை மழை தொடர வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் பிரிட்டனுக்கு சென்றடைந்தார். லண்டன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரிட்டன் வாழ் தமிழர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். இளைஞர்கள் பலரும் முதல்வர் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலியை முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த பயணத்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் அவர் தொடர்ந்து முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். நிதி நெருக்கடி, நிதி பற்றாக்குறை ஆகியவற்றை கடந்து மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றி வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசால் கொண்டுவரப்பட உள்ள தொலைநோக்கு திட்டங்களின் செயலாக்கங்கள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, SS சிவசங்கர், கோவி செள்ளியன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். கடன் பற்றி நீங்கள் பேசுகிறவங்க யாரும் ஏன் இந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க? எப்படி நம்மளால் சாத்தியப்பட முடிஞ்சது? கடன் வாங்கினீங்கன்ற சொல்லாங்க. நான் சட்டமன்றத்திலேயே மிக தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கேன். கடன் வாங்குவது என்பது உங்கள் ஆட்சியில் வாங்கியிருக்கீங்க, நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் வாங்கக்கூடிய கடன்களை செலுத்தக்கூடிய அளவிலே நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னொன்று, என்ன ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு கொடுத்துருக்கிறதோ அந்த இதில் இருந்து நம்ம தாண்டி வாங்கலை. தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா புதிய அரசியல் கட்சியை தொடங்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. BRS கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள அவர் தனது கட்சிக்கு பகுஜன தெலுங்கானா ராஷ்டிர சமிதி என்ற பெயரை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் அல்லது தெலுங்கானா ராஷ்டிர சமிதி என்ற பெயரையே மீண்டும் பயன்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது. கவிதாவுக்கு முதல்வர் கனவும் உள்ளதால் தெலுங்கானா அரசியல் களம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு பொதுவான காலக்கெடுவை நிர்ணயிப்பதை நியாயப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுவை ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் பின்பற்றவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வது? அவர்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாவார்களா என்று நீதிமன்றம் வினவியது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தாமதித்தால் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதலாம் என வாதிட்டார். இதற்கு தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு அனைத்து மசோதாக்களுக்கும் பொதுவான காலக்கெடுவை நிர்ணயிப்பது அரசியலமைப்பை திருத்துவதற்கு சமம் என தெரிவித்தது. ஒப்புதல் வழங்க தாமதம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் தேடலாம் எனவும் உச்சநீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக மக்களும் அதிமுகவும் தொடர்ந்து போராடியதால் தான் அதனை மத்திய அரசு ரத்து செய்ததாகவும் விவசாயிகளின் குரல் திமுகவுக்கு கேட்கவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாக இந்த அரசுக்கு தெரிந்தவுடன் இன்றைக்கு மாநிலத்திற்கு நீர்ப்பாசனத்துறை அந்த துறையின் மூலமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதில் என்ன கடிதத்துடைய விளக்கம்? மாநில அரசாங்கமே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுவதற்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். அப்படி என்றால் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இந்த மாநில அரசு விடியா திமுக அரசு முயற்சி செய்து கொண்டிருந்தது. டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுகின்ற அறிவிக்கப்பட்டு விட்டது. 8 மாத காலம் முடிந்து 2024 11ஆம் மாதம் இறுதி செய்யப்பட்டது. இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த விவசாயி மக்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசுக்கு தெரியாதா? வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அரசாணை மட்டும் வெளியிட்டு விட்டால் வாக்குறுதிகள் நிறைவேறிவிடுமா என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் செயலாக்கம் குறித்த அமைச்சர்களின் செய்தியாளர் சந்திப்பில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக பேசிய அன்புமணி, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் திமுக அரசு எந்த அளவுக்கு மோசடி செய்கிறது என்பதற்கு இதைவிட மோசமான உதாரணம் இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். உண்மையாகவே வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் அதன் முழு விவரத்தையும் வெளியிட வேண்டும், இல்லையென்றால் மக்களிடம் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அன்புமணி கூறியுள்ளார். நிறைவேற்றப்பட்ட செயல்படுத்தாத வாக்குறுதிகள் பற்றிய தனது விளக்கத்தை திமுகவால் மறுக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், அரசாணை மட்டும் வெளியிட்டுவிட்டால் வாக்குறுதிகள் நிறைவேறிவிடுமா எனவும் வினவியுள்ளார்.